மகாராஷ்டிரா மாநிலம் சதாரா மாவட்டத்தில் உள்ளது சுகேத் என்ற கிராமம். ஊருக்கு வெளியே இருந்த பாழடைந்த கிணற்றிலிருந்து துர்நாற்றம் வீசுவதை அறிந்த ஊர் மக்கள் அங்கு சென்று பார்த்ததும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். உள்ளே பாதி எரிந்த நிலையில் ஒரு ஆண் சடலம் கிடந்துள்ளது. உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். சடலம் பாதி எரிந்து முகம் சிதைந்து போயிருந்ததால் அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. உடனே காவல் நிலையங்களில் சமீபத்தில் காணாமல் போனவர்கள் குறித்து அளிக்கப்பட்டிருந்த புகார் பட்டியலை அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். அதில்தான் நவி மும்பையைச் சேர்ந்த சோம்நாத் என்பவர் காணாமல் போயிருப்பதும் அவரது அங்க அடையாளங்களும் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலத்தின் அடையாளத்தோடு ஒத்துப்போவதும் தெரிய வந்திருக்கிறது. சோம்நாத்தின் குடும்பத்தினரும் அதை உறுதி செய்திருக்கிறார்கள். சோம்நாத்தை யாரோ கொலை செய்து சடலத்தை எரித்திருக்கிறார்கள் என்பதை யூகித்த போலீசார் அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கும் வேலையில் இறங்கியுள்ளனர். சுகேத் கிராமத்திற்கு வந்து சென்ற வாகனங்களை கண்டுபிடிக்க போலீசார் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். சதாராவிற்கு வரும் வழியில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளையும் சோதித்தனர். அப்போது நள்ளிரவில் ஒரு குறிப்பிட்ட வெள்ளை நிற கார் மட்டும் சந்தேகத்திற்கிடமான வேகத்தில் வந்து சென்றதை கவனித்தனர். உடனே அந்த காரின் எண்ணை வைத்து விசாரணை நடத்தியதில் அது நவி மும்பையைச் சேர்ந்த காவலர் பந்து பிசே என்பவருக்கு சொந்தமானது என்றும் அவர் சடலமாக மீட்கப்பட்ட சோம்நாத்தின் நண்பர் என்றும் தெரிய வந்திருக்கிறது. போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் அனைத்து உண்மைகளும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. 49 வயதான பந்து பிசே நவி மும்பையில் உள்ள ரபாலே MIDC காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்திருக்கிறார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். இந்த சூழலில் வேறு ஒரு பெண்ணோடு பந்து பிசேவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணிற்காக பெருமளவில் பணம் செலவிட்டு பல வருடங்களாக தொடர்பில் இருந்துள்ளார். அந்த பெண்ணோடு 30 வயதான சோம்நாத்திற்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் அந்த பெண் பந்து பிசேவை விட வயதில் இளையவரான சோம்நாத்துடன் அதிக நெருக்கம் காட்டத் தொடங்கியுள்ளார். தனது காதலியுடன் சோம்நாத் பழகுவதை அறிந்த பந்து பிசே கடும் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்துள்ளார். அவரை நேரில் அழைத்து பலமுறை எச்சரித்துள்ளார். அவள் என்னுடையவள், அவளுடனான தொடர்பை இப்போதே துண்டித்துக்கொள் என்று மிரட்டியுள்ளார். ஆனால் சோம்நாத் அந்த எச்சரிக்கைகளை கண்டுகொள்ளவில்லை. அந்த பெண்ணும் சோம்நாத்துடனான உறவை தொடரவே விரும்பியுள்ளார். இது பந்து பிசேவின் ஈகோவை சீண்டியிருக்கிறது. கூடவே இருந்து தனக்கு துரோகம் செய்த சோம்நாத்தை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். அந்த கொலையை செய்து முடிக்க 3 நண்பர்களையும் கூட்டு சேர்த்திருக்கிறார். சம்பவத்தன்று பந்து பிசேவும் அவரது நண்பர்களும் காரில் இருந்துள்ளனர். பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என நைசாக பேசி சோம்நாத்தை காரில் ஏற்றியிருக்கிறார் பந்து பிசே. சிட்டியை விட்டு கார் சீறி பாய்ந்திருக்கிறது. திடீரென சோம்நாத் மீது பாய்ந்த பந்து பிசேவும் அவரது நண்பர்களும் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார்கள். சடலத்தை மும்பையிலோ அல்லது அதன் அருகிலோ வீசினால் விரைவில் சிக்கிக் கொள்வோம் என பயந்த பிசே 190 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது சொந்த ஊரான சதாரா மாவட்டத்தை தேர்வு செய்திருக்கிறார். சதாரா மாவட்டம் ஜாவ்லி தாலுகாவில் உள்ள சுகேத் கிராமத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றில் சடலத்தை வீசி பெட்ரோல் ஊற்றி தீ வைத்திருக்கிறார். உடல் முழுவதுமாக எரியும் வரை காத்திருக்காமல் பிசேவும் அவரது நண்பர்களும் விடியும் முன்பே அங்கிருந்து தப்பித்து மீண்டும் நவி மும்பைக்கே வந்துவிட்டனர். காரை வைத்து போலீசார் அடையாளம் கண்டுபிடித்து விசாரித்தபோது பந்து பிசே முதலில் மறுத்திருக்கிறார். ஆனால் சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் சிக்னல்களை காட்டியதும் தான் செய்த கொடூரத்தை அவர் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து போலீசார் பந்து பிசேவையும் அவரது 3 நண்பர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவலரே ஒரு கொலையை செய்திருப்பது மகாராஷ்டிராவையே உலுக்கியுள்ளது.
எவ்வளவுதான் நுணுக்கமாக திட்டமிட்டு 190 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தடயங்களை அழிக்க முயன்றாலும் நவீன தொழில்நுட்பமும் போலீசாரின் சாமர்த்தியமான விசாரணையும் குற்றவாளியை தப்ப விடாது என்பதற்கு இந்த சம்பவமே ஒரு உதாரணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.